ஆத்தூர் நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் PF கிடையாது என்று ஒப்பந்த தனியார் நிறுவனம் எழுதி வாங்கி இருக்கிறது. PF உள்ளிட்ட வசதிகளை கேட்க மாட்டேன் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறது தனியார் நிறுவனம். சேலம் ஆத்தூர் நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் கையெழுத்து பெற்றிருக்கிறது தனியார் நிறுவனம் ஒன்று. PF உள்ளிட்ட வசதிகளை கேட்க மாட்டேன் என்று பத்திரத்தில் கையெழுத்து பெற்ற தனியார் நிறுவனம் பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஊதிய உயர்வு, விடுப்பு, PF உள்ளிட்டவற்றை கேட்க மாட்டேன் என்று எழுதி வாங்கியதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்டு பெறலாம். ரவி, வணக்கம். தனியார் நிறுவனம் எந்த சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கியிருக்கிறாங்க? பின்னணி என்ன? நிச்சயமாக விக்னேஷ், அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில ஒப்பந்த அடிப்படையில 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வராங்க. இதுல பாத்தீங்கன்னா துறையை சேர்ந்த தனியார் நிறுவனம் தான் இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை நியமனம் செய்து அதுல ஒப்பந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. அதாவது அந்த பத்திரத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நிரந்தர பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு, விடுப்பு, PF உள்ளிட்ட எந்த சலுகைகளையும் கிடைக்கப்பெறாது என தெரிந்து சம்மதிக்கிறேன் என அதுல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதே போல மற்ற சங்கங்களோட சேர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னும் எழுதி வாங்கியிருக்காங்க விக்னேஷ். அது போல பாத்தீங்கன்னா கடந்த மே மாசம் இந்த பழனி அந்த சம்பந்தப்பட்ட தூய்மை பணியாளர் பணியில சேர்ந்திருக்காங்க. அப்போதுதான் இந்த பத்திரமானது வாங்கியிருக்காங்க விக்னேஷ். ரவி, ஏற்கனவே தூய்மை பணிகள் போன்ற பணிகளை தனியார் நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுத்து வர்ற நிலையில இது மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கூடுதல் அதிர்ச்சி அளிக்கிற வகையில் இருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரவி.